அரக்கோணம் பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திமுக நிர்வாகி தெய்வச் செயலை ஏன் திமுக காக்க நினைக்கிறது என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி, அனுமதியின்றி 2 துப்பாக்கிகள் வைத்திருந்ததாக அரக்கோணம் திமுக கவுன்சிலர் பாபு உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. இந்நிலையில் அரக்கோணம் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் தான் திமுக அரசின் காவல்துறையால் மிரட்டப்படுவதாக நேற்றும் கண்ணீருடன் ஒரு காணொளி வெளியிட்டுள்ளார். என்கிட்டதான் விசாரிச்சுட்டு விசாரணையில எல்லாமே போய் பிரஸ் ரிலீஸ் விடுறாங்க. நான் கொடுக்குற எவிடன்ஸ் எல்லாம் வெளியில விடுறது. போலீஸ் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. சத்தியமா என்னால முடியல. எனக்கான நீதி எப்பவுமே கிடைக்க போறது இல்லை. திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வச் செயல் மாணவியை ஏமாற்றுகிறான். பல திமுகவினர் பாலியல் இச்சைக்கு அந்த மாணவியை இணங்குமாறு துன்புறுத்துகிறான். இதனை தைரியமாக வந்து புகாரளித்த மாணவியை காவல்துறை மிரட்டுகிறது. திமுக இளைஞரணியின் ஏவல் துறையாக காவல்துறை இருப்பதால் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது. திமுக நகராட்சி கவுன்சிலரிடம் முறையான அனுமதி பெறாத துப்பாக்கி இருக்கிறது. போதை இளைஞரிடம் கத்தி, பள்ளி மாணவர்களின் புத்தகப்பையில் அறிவாளை தாண்டி சர்வசாதாரணமாக ஆட்டோமேட்டிக் துப்பாக்கிகள் தமிழகத்தில் புழக்கத்திற்கு வந்துவிட்டது. இதைத்தானே இந்த ஸ்டாலின் மாடலைத்தானே அலங்கோல ஆட்சி என்கிறேன். இந்த உண்மையை சொன்னால் எதற்கு திரு ஸ்டாலினுக்கு கோபம் வருகிறது? இந்த அவலத்தை கண்டித்து போராட்டம் நடத்தினால் எங்களுக்கு தடை. ஆனால் குற்றவாளிக்கு ஆதரவாக திமுக பொதுக்கூட்டம் நடத்துகின்றது. நான் கேட்கிறேன், உங்களுக்கு வெட்கமாகவே இல்லையா ஸ்டாலின்? ஏன் தெய்வச் செயலை இப்படி காத்து நிற்கிறது திமுக? தெய்வச் செயலை காப்பாற்றுவதன் மூலம் பின்னால் பெறும் அரசியல் முதலை ஏதேனும் மறைக்கப்பட்டு காக்கப்படுகிறதா? அப்படியெனில் யாரந்த சார்? பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை எங்கள் கேள்விகள் ஓயாது. திமுக கவுன்சிலர் கையில் நவீன துப்பாக்கி எப்படி வந்தது என்ற கேள்விக்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் ஸ்டாலின்? சட்டம் ஒழுங்கு இந்த லட்சணத்தில் நாறிக் கொண்டிருப்பதற்கு ஒரு நல்ல முதலமைச்சராக இருந்தால் வெட்கி தலை குனிய வேண்டும். ஆனால் இவர் அதெல்லாம் செய்யப்போவது இல்லை. நான் எப்போதும் சொல்வது போல இந்த ஆட்சி முடியும் வரை மக்களே தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக திமுகவினரிடமிருந்து இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.